வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா வேர்ல்ட். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சோலா பூரியும் சென்னா மசாலாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோலா பூரி செய்ய தேவையான பொருட்கள் 2 கப் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு. இப்போ மைதா மாவுல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. இந்த பதத்துல மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அரவர் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவை ஊற வச்சுக்கோங்க. சென்னா மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் ஒயிட் சனாவை 6 ஹவர் தண்ணியில ஊற வச்சிட்ட பிறகு குக்கர்ல ஒயிட் சனாவை போட்டுட்டு 1 கப் தண்ணியும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 1 பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், 1 மராட்டி மொக்கு, 1 அன்னாச்சி பூ, சின்ன துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வெறும் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் சென்னா மசாலா, 1 சிட்டிகா ஆம்ச்சூர் பவுடர், 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 4 புதினா இலைய மிக்சியில போட்டு விழுதா அரைச்சி வச்சிருக்கேன். 1 பெரிய தக்காளியும் விழுதா அரைச்சி வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு எண்ணெய். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, 1 அன்னாச்சி பூ, 2 லவங்கம், 1 மராட்டி மொக்கு, 1 துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில அரைச்சி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா இலை விழுத சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க 1 தக்காளி விழுதையும் இதுல சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வெறும் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் சென்னா மசாலா, 1 சிட்டிகா ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். இந்த சோலா பூரியும் சென்னா மசாலாவையும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால ஈவினிங் டைம்ல குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு பதிலா இதை நம்ம செஞ்சு தரலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க ஒயிட் சனாவை வேக வச்ச தண்ணியோட இதுல சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒயிட் சனாவை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால உப்பு சரியா இருக்கான்னு ஒரு முறை பார்த்துட்டு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சு மூடியை திறந்துக்கலாம். நம்மளோட சென்னா மசாலா நல்லா கொதிக்கும் போது நம்ம ஒயிட் சனாவை வேக வச்சு எடுத்து வச்ச போதே அதுல இருந்து கொஞ்சம் ஒயிட் சனாவை தனியா எடுத்து வச்சுட்டேன். அதை இப்போ இதுல மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கறதுனால நம்ம சென்னா மசாலா திக்காவும் டேஸ்டியாவும் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். இந்த ஒயிட் சனா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சென்னா மசாலாவை நம்ம தோசைக்கும் சப்பாத்திக்கும் கூட தொட்டுக்கலாம். சோலா பூரிக்கு சென்னா மசாலா ஒரு நல்ல காம்பினேஷன். நல்லா சென்னா மசாலா கொதிக்கும் போது சிறிதளவு கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சென்னா மசாலா தயார். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. சோலா பூரியை சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க.
இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க சோளா பூரி மாவை பூரி மாதிரி திரட்டிட்டு எண்ணெயில போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மேலே எண்ணெயை விட்டா சோளா பூரி நல்லா உப்பி வரும். தீயை மீடியமான ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளோட சோளா பூரி உப்பி செவந்து வரும். இப்போ நம்மளோட சோளா பூரி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அம்மா வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.